என் பெற்றோரை விட்டு பிரிந்து வந்துவிட்டேன். இந்த சோகமான கதையைக் கேட்டு தாகாவின் அம்மாவும் உணர்ச்சி வசப்பட்டார். அவருடன் அவள் வீட்டிற்கு வந்தாள். அங்கு தாகாவின் அப்பாவும் இருந்தார். ஆனால் முஃபாசாவை பார்த்த பிறகு அவர் கோபமடைந்தார். கோபத்தில், நாங்கள் எங்கள் குழுவில் ஒரு அலைட்டோம் என்று டக்காவின் அம்மா சொன்னதை அவர் டக்காவின் அம்மாவிடம் கூறினார். இங்கே மீண்டும் முஃபாசா கூறினார், நான் அலைந்து திரிபவன் அல்ல. என் அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் என்னை தேடி இங்கு வருவார்கள் என்று எனக்குத் தெரியும். எப்படியும் நான் மிகவும் திறமையானவன். பந்தயத்தில் உன்னை தோற்கடிக்க என்னால் வேகமாக ஓட முடியும். இதைக் கேட்ட மன்னன், சரி சரி, அப்படியானால் நீ டாக்காவை தோற்கடித்து உன்னை எங்கள் குழுவில் வைத்துக்கொள்ள ஒப்புக்கொள்கிறோம் என்றார். எப்படியிருந்தாலும் பந்தயம் தொடங்குகிறது. முஃபாசாவை விட டாக்காவின் வேகம் மிக வேகமாக இருந்தது. அவன் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான். முஃபாசா தற்செயலாக தண்ணீரில் விழுந்த ஒரு புள்ளியும் இருந்தது. அவர் நீரில் மூழ்கவிருந்தார். சரியான நேரத்தில் டாக்கா தனது உயிரை காப்பாற்றினார். அதன் பிறகு பந்தயம் தொடர்ந்தபோது டாக்கா இன்னும் முன்னிலையில் இருந்தது.